أشهد أن لا إله إلا الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்விலே ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை அளிக்கக்கூடிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளிலே பொருளியல் ரீதியான சங்கடங்களை சந்திப்பான் என்று சொன்னால், அந்த சங்கடத்தை அவன் எந்த முறையிலே எதிர்கொள்வது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் குடும்ப ரீதியில, உடல் ரீதியில, உளவியல் ரீதியில, வணிக ரீதியில, சமுதாய ரீதியில, இப்படி எந்த விதமான பிரச்சனைகளை அவன் சந்தித்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தெளிவான தீர்வை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எந்த விதமான பிரச்சனைக்கும் வேறு ஒன்றை நாடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஒரு வாழ்வியல் நெறியாக, அதனாலதான் நாம் இஸ்லாத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது மார்க்கம் நம்ம சொல்றதுக்கே காரணம் என்ன? இந்து மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். கிறிஸ்துவ மார்க்கம் நம்ம சொல்றோமா? அதையெல்லாம் நாம் குறிப்பிடுகின்ற நேரத்துல இந்து மதம், கிறிஸ்துவ மதம் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இஸ்லாமிய மதம் நம்ம சொல்றோமா? வாய் தவறி கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, அப்படி சொல்றது கிடையாது. காரணம் என்னன்னா, மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இது இருக்கிற காரணத்தினாலதான் இஸ்லாத்தை கூட நம்ம என்ன செய்யறோம்? மார்க்கம் என்று சொல்றோம். அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்துல எப்படி சொல்றான்? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எனது அடியார்களுக்கு நான் போதுமானவன் இல்லையா? நான் தானே உங்களை படைச்சாங்க. அப்ப உங்களுக்கு தேவையான சட்டம் என்ன? எது மாதிரியான சட்டங்கள் உங்களுக்கு போதுமானதாக அமைந்திருக்கோ, தெளிவானதாக அமைந்திருக்கும் எனக்கு தானே தெரியும். அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லீம் அல்லாத பாதையை தேர்வு செய்யலாமா? செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான்? பொதுவான வார்த்தையிலேயே கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வாகிய நான் போதுமானவன் இல்லையா கேட்கிறானா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்றாங்க, லைஸ கைருக்கும் மன் தரக்க துன்யா லில் ஆகிரா, மறுமை வாழ்வை மையமாக வைத்து இந்த உலக வாழ்வை விட்டு விடுபவனும் சிறந்தவன் அல்ல, வலாமன் தரக்கல் ஆகிரா லில் துன்யா, உலக வாழ்வை மையமாக வைத்து மறுமை வாழ்வை விட்டு விடுபவனும் சிறந்தவன் அல்ல. இப்படி சொல்றது காரணம் என்ன? நீ உலகத்துல வாழ்ற, மறுமையினுடைய லட்சியம் உன்னுடைய அடிப்படை, அதுல சந்தேகம் இல்லை. மறுமை லட்சியம் தான் அடிப்படை என்ற காரணத்தினால உலக வாழ்க்கையில நீ அறவே தலையிடாத அப்படின்னு நான் சொல்றேன்னா, உலகத்தை படைச்சதும் அல்லாதான், மறுமையை படைச்சதும் அல்லாதான். இப்ப உலகத்தில் மனிதர்களை இறைவன் படைத்திருக்கக்கூடிய நேரத்துல மனிதனுக்கு ஏற்படுகின்ற எந்த விவகாரமாக இருந்தாலும் சரிதான். பழைய காலத்துல ஒரு விவகாரம், அதை தூக்கிட்டு வாங்க, மார்க்கத்துல அதுக்கு பதில் இருக்கான பதில் இருந்தது. நிகழ்காலத்துல அதுக்கும் பதில் இருக்கும், எதிர்காலத்துல அதற்கும் பதில் இருக்கும்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்ன செய்யறான், இந்த மார்க்கத்தை வந்து ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். ஆனா நாம அந்த மார்க்கத்தை அப்படி பார்க்கறது இல்லை. நாம இஸ்லாமிய மார்க்கத்தை நாம கண்ணாடி போட்டு பார்க்கிறோம் பாத்தீங்களா, அது ஒரு பார்வை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ணாடி போடாமையே பார்க்கலாம். தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, பளிச்சென்ற பாதையிலே, வெண்மையான பாதையிலே உங்களை நான் விட்டு செல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வந்து ஒரு பாதமாய் சித்தரித்து அந்த பாதை எந்த அமைப்புல இருக்குதுன்னு விளக்குறாங்க பாருங்க. எந்த அமைப்புல இருக்கிறது? பைலா. பைலான என்ன? பைலான என்னது? முட்டை. ஒரு கடைக்கு போறீங்க, பல பொருளை வச்சிருப்பாரு அவரு, தனியா வெண்மையா தெரியக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை மட்டும் தனியா தெரியும். அதுக்கு பக்கத்துல அவர் புளிய வச்சிருந்தாலும் சரி, வேற என்னத்தை வச்சிருந்தாலும் முட்டைங்கிறது நமக்கு தெளிவா தெரியுதா இல்லையா? ஏன்னா பளிச்சுன்று. நான் விட்டு சென்ற இந்த பாதை இருக்குது பாத்தீங்களா, அவ்வளவு பளிச்சுன்று இருக்கும். லைலுஹா கனஹாரிஹா. ஒரு பாதை என்று சொன்னால் அந்த பாதையில வந்து வளைவு நெளிவெல்லாம் இருக்கும். இதுல வளைவு நெளிவும் இருக்கா, இப்படி நேர் ரூட்ல நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஒரு இரவு பகலுங்கிற ஒண்ணு இருக்குதானே செய்யும். பாதைன்னா அது பூமியில தானே பாதை இருக்கும். அப்ப அந்த பாதையில இரவும் வரும், பகலும் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பாதை என்று சொன்ன காரணத்தினால பகலெல்லாம் இது கிளீனா தெரியும், ராத்திரி மட்டும் தெரியாதுங்கிறது அடிப்படையில நீ புரிஞ்சுக்காதே. லைலுஹா கனஹாரி. நான் விட்டு சென்ற இந்த மார்க்கத்தினுடைய இருள் கூட உங்களுக்கு பகலாக காட்சியளிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? முஸ்லிம்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? எதற்காக வேண்டியெல்லாம் நாம இந்த இஸ்லாத்தை பயன்படுத்துறோம்? குடும்பத்துல ஒரு விவகாரம், உடனே என்ன செய்வோம்? வீட்டுல உள்ள 4 பெரியவங்களை கூப்பிடுவோம்னு சொல்லுவோமே தவிர, பெரியவர்களை கூப்பிடுறதோட அந்த குர்ஆனையும் கையில எடுத்து வைங்க, நபிமொழியவும் கையில எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நம்ம அணுகி இருக்கிறோமா? இது ஒரு படத்துல காட்டினாதான் உண்டு. இப்படி ஒரு காட்சிய நான் என் குடும்பத்துல பார்த்திருக்கிறேனா? நீங்க உங்க குடும்பத்துல பார்த்திருக்கிறீங்களா? மாமியாவுக்கும் மருமகளுக்கும் மத்தியில பிரச்சனை, விவகாரம். குர்ஆன் அதை பத்தி என்ன சொல்லுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை என்ன சொல்கிறார் என்பதற்காக வேண்டி இந்த திருமறை குர்ஆனை நமது இல்லத்திலே எத்தனை முறை நம்ம ஓபன் செஞ்சிருக்கிறோம்? ஓபன் செய்யல. நன்மை தர்றதுக்காக வேண்டி வழிபாடலாம். திருமறை குர்ஆனை எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிறோம், வீட்லயும் வச்சிருக்கிறோம், மொபைல்ல வச்சிருக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி படிச்சு ஒரு மூடலாக படிச்சு படிக்கிறது தப்பில்லை, நன்மையை நாடி படிக்கலாம். ஆனா அதுக்காக வேண்டி மாத்திரம் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வேதத்தை நம்மளுக்கு வழங்கி இருக்கிறானா? இந்த மாதிரி மூடலாக படிக்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷம் படாத பாடுபட்டாங்களா? இந்த சிந்தனை நம்ம முஸ்லிம்களுக்கே கிடையாது. நாம இஸ்லாத்தை எப்படி அணுகணும்ங்கிறது நமக்கு தெரியல. இஸ்லாத்தை நீங்க இந்த முறையில தான் அணுகணும்னு நாம என்ன செய்யறோம்? முஸ்லிம் அல்லாதவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, உலகத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னு அழைப்பு கொடுக்கிறது. கொடுத்தீல, நீ உன்னுடைய பிரச்சனைக்கு என்னது காவல்துறை போற? காவல்துறையில வந்து பலவிதமான வழக்குகள் இருக்கா இல்ல, நீதிமன்றத்துல இருக்கா இல்லையா? அங்கேயும் போனீங்க. சொத்து பிரச்சனைக்கு என்னது கொண்டு போய் நீதிமன்றத்தை வந்து தலையிட வச்சீங்க. ஏன் உங்க அண்ணன் மேலேயே கேஸ் போட்டீங்க? ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்கார மேல கேஸ் போட்டீங்க? அவர்கள் அந்த அளவுக்கு தெளிவு வழங்கிடுவாங்களா? அறிவு நுணுக்கத்தை பயன்படுத்தி தெளிவான ஒரு பாதையை நம்மளுக்கு சொல்லிடுவாங்களா? பிரச்சனை இல்லாத பாதையை சொல்லிடுவாங்களா? சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறோம், வேற ஒண்ணும். குர்ஆனை கொண்டு நமது விவகாரத்தை நம்ம தீர்க்க முடியாது, ஜமாத் விவகாரத்தை தீர்க்க முடியாது. இந்த பள்ளிவாசலுடைய பல வழக்குகள் வந்து எங்க இருக்குது? அது ஹைகோர்ட்ல கிடக்குது, 10 வருஷமா கிடக்கு, 15 வருஷமா கிடக்கு. எதுல உள்ளது? பள்ளிவாசல்ல உள்ளது. பள்ளிவாசல் தான் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய நீதிமன்றம். பள்ளியில ஒரு விவகாரம், இந்த பிரச்சனையை யார் தீர்க்கிறா? முஸ்லிம் அல்லாதவன் தீர்க்கலாம். முஸ்லிம் அல்லாதவனுடைய தலையீடு இருக்கிறார், பாக்கிறமே இல்லையா? அதுக்கு சமீபத்திலேயே எத்தனை அம்மா பட்டணத்தினுடைய நிகழ்ச்சியை நீங்க எடுத்து பாருங்க.
அது இப்ப வழக்கா போயிருக்க இல்லையா, கேஸா போயிருக்க இல்லையா? என்ன காரணம்? உலகமே இன்னைக்கு ஒத்து பார்க்குது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? சோறா மேட்ரு. சோத்து விஷயத்துல இப்படி நடந்துட்டாங்க, சோத்து விஷயத்துல இப்படி நடந்துட்டாங்க. நாமளும் அது குறுகிய வழியிலே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டு காரணம். ஒண்ணு என்னன்னா, ஒரு பிரச்சனையை எந்த முறையில எதிர்கொள்றது, அதை கரெக்டா எதிர்கொள்ள. பூதாகரமா வெடிக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு பிரச்சனை வந்து போச்சு, அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, இதை எப்படி ரசூல்லா வந்து அணுகுமுறை செஞ்சாங்க? அந்த வழிமுறையை விட்டுட்டு வேற வழிமுறைய தேர்வு செய்த காரணத்தினால அது பெரிய பிரச்சனையாகி போச்சு. இன்னொன்னு என்ன, அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் முகநூல்ல கொண்டு போய் போட்டாங்க பாத்தீங்களா, அது இன்னைக்கு உலகமே பூதாகரமா சித்தரிச்சிருச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. அது ஏன் கொண்டு அங்கேயே போடணும்? முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நமக்கு தப்புன்னு தெரியுது. எனக்கு இது தப்புன்னு தெரியுது, உங்களுடைய அணுகுமுறை தப்பு, இது சரியில்லை அப்படின்னு எனக்கு தெரியுதா இல்லையா? அந்த இடத்துலயே கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? என்ன இப்படி அநாகரிகமா நடக்கிறேன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? இதை பரப்பியவர்கள் எத்தனை பேர் அந்த உபதேசத்தை செய்திருக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த குப்பமேடு, அது குப்பமேடு, அது என்ன நீதிமன்றம்? அது குப்பமேட்டுல போய் நீங்க கொண்டு போய் போட்டதுனால, குப்பையில ஒரு பொருளை கொண்டு போய் போட்டா என்ன ஆகும்? அந்த நாய் கொஞ்சம் இழுத்துட்டு போகும், இந்த நாய் கொஞ்சம் இழுத்துட்டு போகும், வழியில கொஞ்சம் போடும், அடுத்த வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கொண்டு போடும், காக்கா தூக்கிட்டு போகும். அதானே இதுக்கெல்லாம் காரணம். சாப்பாடா காரணம்? அதற்கு பல காரணங்களை சொல்றாங்கல்ல. அவர்கள் தரப்புல நியாயம், நியாயம்தான். அந்த நியாயத்தை வந்து நீங்க எந்த முறையில வந்து அணுகி இருக்கணும், அந்த அணுகுமுறையை நீங்களும் சரியா கையாளல, அதை பார்த்தவர்கள் என்ன செய்யல, சரியான முறையில கையாள. உங்களுக்கு விளங்குற சின்ன ஒரு விஷயம் தான். அப்ப சின்ன விஷயம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை எப்படி ஆக்கிருச்சு? சோத்துக்கு அடிதடி போட்டுட்டு இருப்பானுங்க, சொத்து விஷயத்துல போட்டு இப்படி பண்றீங்களா, இதுலயே தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாக்குறமா இல்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையை மக்களுக்கு மத்தியில குருடாக மாற்றியது யார்? இந்த சமுதாயத்தை ஒரு இழிவிற்குரிய பேச்ச அந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்தியது யார்? நாம தானே. இப்ப உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அலைசல்லாஹு பிகாஃபின் அபுதா, அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு போதுமானவன் இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? போதுமானவன் இல்லைன்னு நாம விளங்கணும். அந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோம், அதனால விளைவு ஏற்பட்டு போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட என்ன செய்வாங்க, பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தௌராத் இருக்கு பாத்தீங்களா, அதுல சில விஷயங்களை படிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பாங்க, அப்தரா அன்னக்துப வாலஹா. ஏன்னா அந்த பழைய கால தௌராத்துல பாத்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, நல்லதை தான் எடுத்து கொண்டு வர்றார். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லதை எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாங்க, நல்லவற்றை நான் குறித்து வைத்துக் கொள்ளட்டுமா, கெட்டதை விட்டுரும், இதெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு, இதை மாத்திரம் நாங்க எழுதி வச்சுக்கிட்டோமான்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நல்லதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க, கெட்டதை விட்டுருங்க அப்படியே சொன்னாங்க. அமுது ஹப்பிகூன கமாத ஹவ்வகத்தில் யஹூது வன் நஸாரா, யூத நஸராக்கள் எப்படி படுகுழியில் விழுந்தார்களோ அந்த மாதிரி நீங்க புதகுழியில விழ பாக்குறீங்களா? இது நல்லது அது நல்லது நீங்களா தீர்மானிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் மார்க்கத்தை கொடுத்தானா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அதை பின்பற்ற கடமைப்பட்ட அந்த சமுதாயத்தவர்கள், இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நபியினுடைய போதனையை விட்டுட்டு, தௌராத்தை விட்டுட்டு, அவனா சுயமா பல விஷயங்களை இது நல்லது கெட்டதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு காரியத்தை பண்ணா, அதனால அவன் புதகுழியில போனான். நீங்க போக போறீங்களா? அதுக்குதான் நீங்க ஆசைப்படுறீங்களா என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில கண்டிச்சாங்களா இல்லையா? இப்படி எல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்வதற்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா, நல்லா நீங்க விலகி கொள்ளுங்கள். உலகத்துல ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சா, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாங்க, ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய ஞானத்தை என்ன செய்யலாம்? அல்லாஹ் யாருக்குமே தரல. பெருசா வேணாம். ஒருத்தனுக்கு வந்து பயங்கரமான நோய் வருதுன்னு வைங்களா, உங்கள்கிட்ட வந்து கேட்கிறார், இதுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மெடிக்கல்ல போய் இந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். 6 ரூபாய் வாங்கி சாப்பிடுவார், குணமாவார், மறுபடியும் வருவார். இந்த டாக்டர் போங்க, அந்த டாக்டரையும் போவார், அவருக்கு அதுவும் குணமாவார். 7 டாக்டரை பார்ப்பார்,
தின்னுகிட்டே தான் இருப்பார். இதை கூட நம்ம பாக்குறோமே இல்லையா? அவங்க ஊர்ல வந்து சந்தைக்கடை அதிகமா இருக்கா அல்ல இந்த மாதிரியான கிளினிக் அதிகமா இருக்கா? எந்த ஊர்லயும் கிளினிக் தான் அதிகமா இருக்கு. காரணம் என்ன? அவ்வளவு நோயாளிகள் இருக்கா. அப்ப மாத்திரையெல்லாம் தின்னு பார்த்துதான் இருக்கிறான். மாத்திரை தின்னு பார்த்திருக்கிறான், ஆனா அவனுக்கு குணமாகல. குணமாகாத காரணத்தினால்தான் அவன் என்ன செய்யறான், நம்மள்ட்ட வந்து கேட்க. அப்ப அவனுக்கு பாருங்க என்ன தீர்வு கிடைக்கல அவனுக்கு. என்னடா இவன் சொன்னான், அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். சுகர் மாத்திரையே அப்படித்தானே. சுகர் மாத்திரை நம்ம சாப்பிட்றோன்னு மூத்தா போறமணியும் சாப்பிடுறீங்க. மூத்தா போறமணியும் சாப்பிடுறதுக்கு பேர் மாத்திரையாது. நோய் குணமானதுக்கு பேர் மாத்திரையா? மூத்தா போறமணியும் சாப்பிடுறதுக்கு பேர் மாத்திரையா? சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின், பரல் தொழிக்கு முன்னாடி 2 சுண்ணத்து, பின்னாடி 4 சுண்ணத்துன்னு சொல்ற மாதிரி. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த 2 மாத்திரையை சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு பின்னாடி இந்த 3 மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்னன்னா, இப்ப நம்ம குடும்பத்துல கூட நம்ம அந்த மாதிரி வாடி இருப்போம். சோதனைகள் பல வகைகள் இருக்கிறது இல்ல. மனிதனுடைய அந்த இதயத்தை வந்து எது நொறுக்கும்னு பாத்தீங்கன்னா நோய் வந்து நொறுக்கிடும். அவனுக்கே சில நேரங்கள்ல விரக்தி ஏற்பட்டுரும். என்னடா இது, நம்ம பள்ளிவாசலுக்கு போறோம், தான தர்மம் பண்றோம், என்னென்னமோ பண்றோம், நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா இருக்க. அப்படியான மனிதர்களை நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. இந்த வாரம் இவனுக்கா இருக்கும், எல்லாம் கிளீனா ஓரளவுக்கு முடியும் போது கடைசியில பார்த்தா பொண்டாட்டி படுத்து கிடப்பான். அதுக்கப்புறம் பொண்டாட்டிய டாக்டர்கிட்ட கூட்டு போறோம். அதுக்கப்புறம் புள்ள விரக்தி ஏற்படுதா இல்லையா? இவனுக்கு மனசாந்தி எப்ப கிடைக்கும்? யார்கிட்ட கூட்டு போனா கிடைக்கும் சொல்லல? யார்ட்டையுமே கிடைக்காது. லாஸ்டா என்ன பண்ணுவான், எல்லாம் கடவுள் விட்ட விதின்றோம். அதோட சொல்லி அவன் அறிவிக்குவானே தவிர, இவன் இந்த நோயிலும் கூட அவன் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி உலகத்துல யாராவது போதனை பண்ணுவாங்களா? இஸ்லாம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு காட்டரபி என்ன செய்யறாரு, வர்றார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அஹத்துக உம்மு மில்தம், உங்க வாழ்க்கையில உம்மு மில்தம் ஏதாவது அடைஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. உம்மு மில்தம் என்னது? உம்மு மில்தம் புரியல, அவருக்கும் புரியல. ரசூலுல்லாஹ் அவர் கேட்கிறாரு, வமா உம்மு மில்தம், என்ன உம்மு மில்தம்னா என்ன? ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்க, அதான இந்த தோல்ல எல்லாம் சூடு எடுக்கும்ல, நரம்புக்கும் தோலுக்கு இடையில ஒரு சூடு ஏற்படுது இல்ல, காய்ச்சலை பத்தி சொல்றாங்க. காய்ச்சல் உன்னுடைய வாழ்நாளில் ஏற்பட்டிருக்கான்னு தான் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அந்த இதே நம்மளுக்கு வந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட நான் என்ன செஞ்சது இல்ல, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டதே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கேட்கிறாங்க, அப்படின்னா சுதா ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா? காய்ச்சல் தான் வரல, சுதம். சுதானே என்ன? தலைவலி. தலைவலி இல்லாத ஒரு ஆள் இருப்பான உலகத்துல? எல்லாருக்கும் தலைவலி ஏற்படத்தானே செய்யும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, சாரிடான் மாத்திரம் நான் போட்டதில்லை, எனக்கு காய்ச்சலும் வந்தது இல்லை, வயசான ஆள் தான் காய்ச்சலும் வந்தது கிடையாதுங்க, தலைவலி கூட வந்தது கிடையாது. வாழ்நாள்ல ஒரு ஆள் வந்து தலைவலியை கூட சந்திக்கலன்னு சொன்னான், வயிற்று வலியை கூட சந்திக்கலன்னு சொன்னான். அவர் பாக்கியவானா துர்பாக்கியவானா? சொல்லுங்க, அது எப்படி? அது என் வாழ்க்கையில எனக்கு நோயே ஏற்பட்டதுல நான் சொல்றேன், நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லுங்க, பாக்கியவான் அல்ல, அவ்வளவு அது உங்களுக்கு பண்ணி இருக்கிறான். அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மன் அஹப்ப ஐ யன்துர இலா அஹ்லின் நாரி ஃபல்யன்துர் இலா ஹாதா. நரகவாதி யாராவது பாத்தீங்களா? நரகத்துக்கு போறவனை எவனாவது பாக்குறீங்களா? போறாங்கல்ல. தலைவலியே எனக்கு இல்லைன்னு பெருமை அடிச்சுட்டு போறாருல்ல, வயிறு வலியே எனக்கு இல்ல, காய்ச்சல் கூட எனக்கு வரலான்னு பெருமை அடிச்சுட்டு போறாருல்ல, நரகவாதி தான். இப்படி உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா? இப்படி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, சஹாபாக்களே சந்தோஷம், என்னோட நோயே இல்லாம அவர் இருக்கிறாங்க. ரசூல் என்ன சொல்றாங்க, அப்படின்னா நரகவாதி தான். மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்க இல்லையா? ஏன் ரசூல் எப்படி சொன்னாங்க? இப்படி சொல்றது காரணம் என்ன? நீ ஒரே வானத்துல ஒரு விஷயத்தை பார்ப்ப, முஸ்லீம் அப்படி பார்க்க கூடாது, இந்த ரூட்லயும் பாரு. இப்படி தெரிஞ்சா இப்படியும் பாரு, குனிஞ்சு பாக்குற, தெரிஞ்சதுன்னா பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு நோயை இறைவன் கொடுப்பதன் மூலமாக அவன் ஒரு விஷயத்தையா நடத்துறான், அவன் அதை சகித்துக் கொள்கிறான். சகிக்கிற காரணத்தினால அவன் வாழ்நாளில் செய்த பாவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது.
ஒருத்தனுக்கு நோயாளியா ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிடணும், அது மார்க்கம் வழிகாட்டுகிறது. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சோதனையா நினைக்காத. நான் உன்னை நேசிக்கிறேன்டா, நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நீ செஞ்ச பாவத்துக்கு நீ பாவ மன்னிப்பு தேடாம இருக்கக்கூடிய பட்சத்தை நீ தேட மாட்டே. ஏன்னா நீ பள்ளிக்கே வர்றது கிடையாது இல்ல, ஜும்மாவில் தவிர நீ எதுக்கு வர்ற? அப்ப உன்னை தூக்கி நான் சொர்க்கத்திலையும் போட வேண்டியது இருக்கு. நீ பாவம் செஞ்ச நிலையிலேயே உன் பாவ மூட்டையோட தூக்கி நான் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போட முடியாது. அது அழிக்கணுமா இல்லையா? நீ கையேந்த மாட்ட, பாவத்தை அழிக்கிறதுக்கு இபாதத்துல ஈடுபட மாட்டேன். ஆனாலும் நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உன் பாவத்தை அழிக்கணும் இல்ல, பாவத்தை அழிக்கிறதுக்கு இதை மூல காரணமாக எதை? உனக்கு வந்த தலைவலிய. இப்ப சொல்லுங்க, தலைவலி வந்தா அது முசீபத்தா ரஹ்மத்தா? என்ன சொல்லுவீங்க முஸ்லிமுடைய பார்வையில? ஒரு நோய் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசா இருக்கோ சந்தோஷப்படு, அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறான். நம்ம பாவம் எல்லாம் கடிந்து கொண்டிருக்கிறதே, பல பேர்த்த ஈமான்தாரியா மாத்தின நோயே. அது முடியும் பள்ளிவாசல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாரு, மெடிக்கலுக்கு ஓடுவார் பேரல, டாக்டருக்கு ஓடுவார் பேரல, வேற வழியில் என்ன செய்வாரு? யா அல்லாஹ் இனி நீதான், இனிமேல் தான் அல்லாஹ் வர்றான் அந்த இடத்துல. நான் அங்க போய் பார்த்தேன், இங்க போய் பார்த்தேன், இனி நீதான் கதி. இதுவரையும் அல்லாஹ் மறந்து சுத்தன நீ, இன்றைக்கு இறைவன் பக்கம் நெருங்குற பாத்தியா? அதுக்கு காரணம் என்ன? உன்னோட நோய் தான். இப்ப சொல்லு, உன்னுடைய நோய் உனக்கு முசீபத்தா ரஹ்மத்தா? நீ ஒண்ணுக்கு இயலாதவன, பொருளாதாரத்துல குறைவானவனா படுத்திருப்ப. பல நபர்கள் உனக்காக வேண்டிய உதவி செஞ்சாங்கல்ல, உன் மூலமாக பலர்கள் வந்து தான தர்மத்தினுடைய நன்மையை பெற்றாங்களே இல்லையாதா? உன்னுடைய அந்த நோயினால ஆபரேஷன் போய் படுத்துக்கிற, உனக்கு வழி இல்ல, அறிக்கை போடுறாங்க, உதவிகளை செய்யறாங்க, தான தர்மம் செய்யறதுனால அவங்களுக்கு நன்மை. அந்த நன்மை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? உன்னுடைய நோயினால்தான் வந்தது. அப்ப இந்த ரூட்ல எல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனால இந்த ரஹ்மத்துன்னு சொன்னாங்க? ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒண்ணா இருந்தாலும் சரிதான், ஏன் விரக்தியில போற? உனக்கு என்ன விரக்தி, எதனால விரக்தி வருது? நான் உன்னை நேசிக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உன்னுடைய பாவத்தை அழிக்கிறேங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உன் காலில் முள்ளு ஊத்தினா கூட உன் பாவத்தை நான் அழிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் சொல்றா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்குறாங்களே இல்லையா? இப்ப தீர்வு கிடைக்குதா உங்களுக்கு? ஏன்னா நம்மளுக்கு பல பேருக்கு இந்த மாதிரியான கவலை இருக்கும். ஒண்ணு பொருளாதார கவலை ஒரு பக்கம் இருக்குங்க, இன்னொரு கவலை என்னது? என்னடா சும்மா முசீபத்து சும்மா வந்துகிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு முஸ்லீம் இப்படி பார்க்கவே அந்த மாதிரி போவார். இப்ப நீ இப்படி வச்சு பாரு, உனக்கு சோர்வு ஏற்படுமா, விரக்தி ஏற்படுமா? பரவாயில்ல, அல்லாஹ் இதன் மூலம் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லி ஒரு மனிதன் நினைத்தார், அவனுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் அந்த இடத்துல பிறகுதா இல்லையா? இப்படி மனித வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைக்கும் இஸ்லாத்தை புரட்டி பாருங்களேன். அற்பமான விஷயத்துக்காக வேண்டிய சண்டையை போட்டு இருக்கிற, கல்யாணம் ஆகி போச்சுங்க, குழந்தைகள் என்னென்னமோ மருத்துவம் பார்த்தாச்சு, குழந்தை இல்லை. அந்த டாக்டர் போயாச்சு, இங்க போயாச்சு, கடைசியா என்ன ஆகும்? மலடி மலடிங்க. அது முடி நேச்சுக்கிட்டு இருப்பான், முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து தோத்து போயிருவானா? தோத்துட்டீல, இஸ்லாம் என்ன சொல்லுங்க அந்த இடத்துல நீ பார்க்கணுமே இல்லையா? அப்படி பார்க்கறது இல்லை. மலடி அவங்க அம்மாவே சொல்ற, ஒரு மலடிய கல்யாணம் பண்ணிட்டு பெரிய தொல்லையா இருக்கு, ஒரு சந்ததி கூட இல்லை, இருக்க இல்லையா? இந்த பிரச்சனையை நீ எப்படி அணுகணுமோ அப்படி அணுகாத காரணத்தினால என்ன ஆகி போச்சு? அம்மாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனையாகுது. இவங்க சும்மா இருப்பாங்க, இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்னது என்ன இன்னுமா புழு பூச்சி உருவாகல, அவங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சும்மா இருக்கிறாங்க போய் இவங்க தோன்றது, இன்னும் புழு பூச்சி உருவாகலன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அப்ப உருவாகாத ஆளுக்கு எப்படி போதனை பண்ண? நீ அப்படி சொல்றதை விட்டுட்டு ஏதோ ஒரு வந்தாபின் மாதிரி அவனுக்கு புழு பூச்சி உருவாகலையா? அப்ப அவனுக்கு விரக்தி ஏறிக்கிட்டே இருக்குது பாரு. ஒரு ஈமான் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எப்படி தேர்ச்சி பண்ணணுமோ அப்படி தேர்ச்சி பண்ணாம நாமளும் சேர்ந்து என்ன பண்றோம்? அவங்க குடும்பத்தை இதனால என்னது, ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனை வந்தோம், இதனாலேயே சண்டை, தேவையில்லாத சண்டை ஏற்படுதா இல்லையா? எல்லா சகாபாக்களுக்கும் குழந்தை இருக்கவா செஞ்சது, இதாவது பரவாயில்லைங்க. சில பேருக்கு 4 குழந்தைகள் நல்லா கொடுத்துருப்பான், ஆம்பளை குழந்தை, அவருக்கு பெண் குழந்தை வேணும், அதுக்காக வேண்டி என்ன செய்யறது? அதுக்காக வேண்டி வேற கல்யாணம். நடைமுறையில பாக்குறீங்களா இல்லையா? தேவைக்கு பண்றது வேற, இதுக்காக வேண்டி பண்ணலாமா?
அப்ப 4 பேரு ஆம்பளையாம். அதுக்காக வேண்டி ஒரு பெண் குழந்தைக்காக வேண்டி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றது. சரி பண்ணிட்ட, அங்க உத்தரவாதம் இருக்கா? அங்க ஆம்பளை குழந்தை பிறந்தது ஏதாவது உத்தரவாதம் இருக்காங்க? அங்கேயும் உனக்கு ஆண் குழந்தை கிடைக்கல, என்ன பண்ண போற? நீ ஊர் ஃபுல்லா கல்யாணம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க போறியா? மார்க்கத்துல எப்படி நீங்க அணுகணும்? 49வது அத்தியாயத்துல எல்லாம் தெளிவா சொல்றானா இல்லையாங்க? லில்லாஹி முல்கு சமாவாதி வல்ல யஹ்லுகு மா யஷா. வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. அவன் நாடியதை படைப்பான். யஹ்பு லிமன் யஷா இனாசா. அல்லாஹ் நாடக்கூடியவனுக்கு பெண் குழந்தையை கொடுப்பான். வ யஹ்பு லிமன் யஷா துகூரா. அல்லாஹ் நாடிய ஆளுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான். அவ் யுஸப்பிஜுஹும் துக்ரானம் வ இனாசா. நான் நாடனா 2 பேருக்கு 2மே கொடுப்பேன். ஆண் குழந்தையும் கொடுப்பேன், பெண் குழந்தையும் கொடுப்பேன். எஜாலு மையஷாவோ அக்கிமா. நான் நாடனா மலடாவும் ஆக்கி வச்சிருவேன். உன்னை மலடாவும் ஆக்கி வச்சிருவேன், உன் மனைவிய மலடியாவும் ஆக்கி வச்சிருவேன். குர்ஆன்ல நேரடியா இருக்குங்க இது. அப்ப இது மாதிரியான விரக்தியில் நாம் சிக்கி தவிக்கிற பொழுது இந்த வசனங்களை எல்லாம் படிக்கணுமே இல்லையா? இந்த போதனையை சொன்னா அவர் தள்ளாடுவாரா? அதுக்காக வேண்டி மனைவியிட்ட சண்டை போடுவாரா? அதுக்காக வேண்டி நீங்க உங்க கணவனை வந்து இழிவுபடுத்துவீங்களா? அதுக்காக வேண்டி நீங்க மருமகனுடைய குடும்பத்தை கேவலமா பேசுவீங்களா? முஸ்லிம் அல்லாத இடத்துல இது மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருந்தால் பெரிய பிரச்சனை இல்ல. வாழ்வியல் வழிகாட்டுதல் அங்கே இல்லை. உனக்கு என்ன இல்ல? நீ போடக்கூடிய டிரெஸ் எப்படி போடணும்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன், எப்படி நடக்கணும்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன், எப்படி மூக்கு சீந்தணும்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன், எப்படி டாய்லெட் போனோம்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன், எப்படி எச்சிலுக்கு போனோம்னு கூட நான் சொல்லி தந்திருக்கிறேன். எல்லாத்தையும் சொன்ன நானு. இது மாதிரியான விவகாரங்களை மட்டும் நான் சொல்லாம விட்டுருவேன் நானு. சொன்னாங்களா இல்லையா? அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் ஜல்லஷானுஹு என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்கு அழகான வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறான். அது என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரட்டி பார்க்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் இதை பத்தி என்ன சொல்றான், இதை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க என்று கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நாம் படித்தோம் என்று சொன்னால் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது, சமூகத்திலையும் பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிதான முறையில் தீர்க்கும். இதை உள்வாங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக.